ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரீஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இந்த பிரதர்ஸ் வெட்டிங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கப்புள் ஃபோட்டோஷூட். இந்த ஃபோட்டோஷூட் வந்து ஹல்திக்கு முந்தின நாள் நடந்துச்சு. ஆக்சுவலாக நான் இந்த ஃபோட்டோஷூட்டுக்கு போயிருக்கக்கூடாது. வயசாக கப்புள் ஃபோட்டோஷூட் என் அண்ணா வந்து என்னை ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டான். ஏன்னா அத்து கூட ஃபோட்டோ எடுக்கணும், ஸோ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோஷூட், ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஷூட் அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கு நான் போகலை. ஸோ இதுக்காச்சும் வான்னு கூப்பிட்டனால நான் வந்து போனேன். சரி போகிறோம், சரி ஒரு வீடியோவை எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பீச் ஃபோட்டோஷூட்னாலே எல்லாரும் எங்கள் ஊரில் எங்கே எடுப்பாங்கன்னா லெமூர்னு ஒரு பீச்சில் தான் எடுப்பாங்க. பட் இந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன சொன்னாங்கன்னா இந்த பீச் ஒன்று நல்லா இருக்கும், நாங்கள் எல்லா ஷூட்டும் இங்கே தான் எடுப்போம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இது வந்து மண்டைக்காடு அம்மன் ஒரு கோயில் உண்டு, அது பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ஃபஸ்ட்டு ஸ்டோரியை சொல்லுன்னு நீங்கள் கேட்குறதுலாம் எனக்கு புரியுது. ரொம்பலாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். பக்காவாக இது வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான். பட் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதில் சொல்கிறேன். அகைன் என் அண்ணா நீ மீட் பண்ணுறப்ப அவங்க சைட் ஸ்டோரியும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ணாக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம். எப்போ ஆரம்பிச்சோன்னா ஒரு 1 இயர் கிட்ட ஆயிருக்கும். பார்த்துட்டே தான் இருந்தோம். எதுவுமே செட் ஆகலை. எங்களுக்கும் சம்டைம்ஸ் பிடிக்காது, எங்களுக்கு பிடிச்சது அவனுக்கு சென்ட் பண்ணால் அவனுக்கும் பிடிக்காது. எல்லாமே நோ சொல்லிட்டு இருந்தான். நான் கூட தனியாக மேட்ரிமோனியில் பார்த்துட்டு இருந்தேன். அதுவுமே எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ தான் வந்து ஹீரோயின் என்ட்ரி. ஆக்சுவலாக இவங்க வீடு வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ரைவ் தான். அந்த ஊர் வந்து எங்களுக்கு பின்னாடி தான் இருக்குது அவங்க ஊர். பட் எங்கள் ஃபேமிலி 2 பேருக்குமே தெரியாது. பட் எங்களுக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க, எங்கள் மாமா ஒருத்தங்க. பட் எங்களுக்கு அண்ணி ஃபேமிலியே தெரியவே தெரியாது அந்த டைமில். அதே டைமில் வந்து அன்னிக்கும் வந்து பையன் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்போது அண்ணனோட ஜாதகம் வந்து அவங்களுக்கு ஒரு 3 டைம்ஸ் கிட்ட போயிருக்கு. அவங்க வேணான்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்ராடில் இருக்கவங்க வேணா சொல்லியிருக்காங்க. என் அண்ணா வந்து சவுதியில் இருந்தான். பட் அந்த டைமில் வந்து துபாயில் இருந்தான் ஸ்டார்டிங்கில். ஸோ அப்போவுமே வேணாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் சேஞ்ச் பண்ணிட்டா சவுதிக்கு. அப்போவுமே வேணாம் தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரு 3 டைம்ஸ் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு காமனாக இருக்கிறாங்கள அந்த மாமா வந்து எங்களுக்கு அண்ணியோட ஜாதகம் அண்ட் ஃபோட்டோ எங்களுக்கு அனுப்புனாங்க. எங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னே பிடிச்சிட்டு அவனுக்கு அனுப்புறது முன்னாடியே எங்களுக்கு தெரியும் இவனுக்கு ஓகே சொல்லிடுவான்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்து அவனுக்கு சென்ட் பண்ணோம் அண்ணாக்கு. அவனும் ஓகே சொல்லிட்டான். அண்ணி வீட்லேயும் வந்து என்னடா இது 3 டைம்ஸ் கிட்ட நம்ம ரிஜெக்ட் பண்ணியும் நமக்கு திருப்பி வருதே, சரி என்ன தான் ஒரு வாட்டி பார்த்துடலாம், நேரில் போய் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அப்படி நேரில் போய் பேசினா ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு டைரெக்டாக வந்து அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க என் அண்ணாவை பார்த்து பேசுகிறதுக்காக. அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, ஸோ இங்கே தான் என்னோட என்ட்ரி. அண்ணியோட அண்ணா ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்களோட அண்ணி, அந்த பொண்ணும் நானும் வந்து காலேஜ் மேட்னா எப்படின்னா, அவள் வந்து வேறு டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட், நான் வந்து இசிஇ. பட் நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சிவில் டிபார்ட்மெண்ட். ஸோ அவளை பார்க்கறதுக்காக போகிறப்ப வந்து சௌமியும் பார்த்துருக்கேன். ஸோ ஸ்மைல் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப பேசுனதில்லை, பட் தெரியும் எங்கள் 2 பேருக்கும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறோம். அந்த மாதிரி சௌமியும் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு அவங்க தங்கச்சியை தெரியும். ஓகே, அப்போ நாத்தனார் குடும்பம்லாம் கண்டிப்பாக இருக்காது, ஓகே கொடுக்கலாம் அப்படின்னு தங்கச்சியை கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து லாஸ்ட்டாக வந்து அப்ராடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஓகே ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆச்சுது. அதுக்கப்புறமா ஒரு கோவிலில் வந்து மீட் பண்ணலான்னு 2 ஃபேமிலியும் டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டிலேருந்தும் அம்மா சித்தி எல்லோரும் போயிருந்தாங்க. அவங்க வீட்டிலேருந்தும் நிறைய பேர், அவங்க சித்தி அத்தை எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து நான் வர முடியல, நான் வந்து துபாயில் தான் இருந்தேன். அப்புறம் கோயிலில் மீட் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே, எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே அவங்கள பிடிச்சிருச்சு, அவங்க வீட்லேயுமே அண்ணாவை பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த அரேஞ்ச்டு மேரேஜ் வந்து அரேஞ்ச்டு கம் லவ் மேரேஜாக மாறிடுச்சு. பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. பார்த்த உடனே அவங்களுக்கும் நல்லா பிடிச்சிருச்சு. அப்போவே வந்து நம்பர்லாம் கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். அண்ணாவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கேட்டேன், ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் அந்த அன்னிக்கும் ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ உடனே வந்து என்கேஜ்மெண்ட் வச்சிடலான்னு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. பூ வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் வேணாம், ஏன்னா கோயிலில் பார்த்த அன்னைக்கே வந்து பூவெல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ இனிமேல் அதெல்லாம் வேணாம், டைரெக்டாக என்கேஜ்மெண்ட் வச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்லேயும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு. உங்கள் வீட்டிலே பண்ணுற மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பெருசாக நினைக்கல. என்கிட்ட சொல்லியிருந்தாங்க என்கேஜ்மெண்ட் பூ வைக்கிறது அந்த மாதிரி ஏதோ சொன்னது, வீட்டில் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே நான் ஓகே பெரிய ஃபங்க்ஷன் இல்லைன்னு நினச்சிட்டு ஸ்டார்டிங்கில் டிக்கெட் எதுவும் புக் பண்ணாமல் அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஐயோ நம்ம என்கேஜ்மெண்ட் மிஸ் பண்ண போகிறோமா, ஆல்ரெடி பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் அதெல்லாம் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ என்கேஜ்மெண்ட்டே நம்ம மிஸ் பண்ண போகிறோமான்னு லாஸ்ட்டாக எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. நிஜமாவே அதான் நடந்துச்சு. ஸோ நான் என்கேஜ்மெண்ட்க்கு முந்தின நாள் 2 டேஸ் பேக் தான் வந்து நான் வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நானும் அத்துக்குட்டியும் மட்டும் தனியாக வந்துட்டோம். ஏன்னா அப்போ வந்து சுதர்ஷனால் வர முடியல, லீவ் எடுக்க முடியல. ஸோ நாங்கள் 2 பேரும் ஃபாஸ்ட்டாக கிளம்பி வந்துட்டோம். ஸோ அது நிஜமாவே என்கேஜ்மெண்ட் அவ்வளோ சூப்பராக நடந்துச்சு. நான் நல்ல வேளை வந்துட்டேன். நான் மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக நடந்துச்சு என்கேஜ்மெண்ட். அதுவும் இல்லாமல் அது வந்து என்கேஜ்மெண்ட் தான் சொல்லி எனக்கு அங்கே போனதுக்கப்புறமா தான் கன்ஃபார்மே ஆச்சுது. அந்த ஃபங்க்ஷனில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலின்னு. ஸோ அதுவே எனக்கு ஒரு செம்ம ஹாப்பி. எல்லோரும் வந்து மாமா அத்தை அப்படிலாம் வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக எனக்கு வந்து நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். எனக்கு வந்து ஃபேமிலினா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய இருக்கணும் அப்படி தான் எனக்கு ஆசை. ஸோ என் அண்ணாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்குன்னு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ எனக்கு அந்த என்கேஜ்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபங்க்ஷன் இது வரைக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபேமிலின்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. அங்கே போனதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான சர்ப்ரைஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வெட்டிங் வந்து என் அண்ணாவுக்கு லீவ் எப்போ வருதோ அந்த மாதிரி தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டே. ஸோ வந்து அவன் லீவுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். லாஸ்ட்டாக வந்து ஃபெப்ரவரியில் தான், எப்போ என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னா மேலே நடந்துச்சு. பட் மேரேஜ் வந்து நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரியில் தான் நடந்துச்சு. ஸோ அப்படி தான் அவங்களோட என்கேஜ்மெண்ட்க்கும் மேரேஜ்க்குமே வந்து அவ்வளோ கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் வந்து என் அண்ணா வந்து நிறைய காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். அதில் என்னது ரொம்ப காமெடினா, இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரி போட்டுட்டு இருந்தான். ஸோ சம்டைம்ஸ்லாம் எனக்கு அவன் ஸ்டோரி உள்ளே போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு வேற இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஸ்டோரி போட்டு ஒரு மாதிரி கிரிஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தான் என் அண்ணா. சரி கொஞ்ச நாளைக்கு இவன் ஸ்டோரி பக்கம்லாம் போகக்கூடாதுன்னு நான் போகவே இல்லை. அந்த அளவுக்கு என்னை பயம் காட்டி வச்சுருந்தான். ஐயோ என் அண்ணா வர இந்த வீடியோ பார்ப்பானே, சும்மா சொன்ன அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அண்ட் நம்ம வந்து இந்த சீரீஸோட எண்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோவே வந்து வெட்டிங் வீடியோ தான் போட போகிறேன். இந்த சீரீஸ் பண்ணுறப்ப எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பண்ணவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டே போனேன். இந்த ஃபோட்டோஷூட்டில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். அண்ட் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye. Người cà phê em hát vui và ngồi cà phê